நடிகர் விஜயும், நடிகை த்ரிஷாவும் ரொம்ப காலமா நெருங்கிய நண்பர்களா இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த நிலையில இவங்க 2 பேரும் நண்பர்கள் தானா? இவங்க 2 பேருடைய உறவுகள் எப்படிப்பட்டது? அப்படின்றத குறித்து அப்பப்போ பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு செய்திகள் சமூக வலைத்தளங்கள்ல பரவிட்டே தான் இருக்கு. ஆனா, இப்போ வரைக்கும் அவங்க 2 பேத்துக்குள்ள இருக்கக்கூடிய உறவு இதுதான் அப்படின்னு யாராலயும் சொல்ல முடியல. ஸோ, இந்த ஒரு சூழ்நிலையில இப்போ குட்டி பத்மினி அவங்க ஒரு சில விஷயங்கள ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ, அவங்க ஷேர் பண்ண விஷயமும் இப்போ மிகப்பெரிய அளவுல பரபரப்ப ஏற்படுத்தியிருக்குங்க. ஸோ, அது என்ன அப்படின்றத பத்தி டீட்டெயிலா இந்த பதிவுல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கில்லி படம் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ, கில்லி படம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ பார்த்தாலுமே எல்லாருக்கும் புதுசா ஒரு படம் பார்க்குற மாரி தான் இருக்கும். பழைய படம் அப்படின்ற ஒரு ஃபீலே கொடுக்கவே கொடுக்காது. அந்த அளவுக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா போகக்கூடிய ஒரு படம். எந்த விதமான அ தப்பான ஒரு விஷயமும் இல்லாம ரொம்ப அழகா இந்த படம் எடுத்திருந்திருப்பாங்க. இப்ப இந்த கில்லி படத்துல ஹீரோ, ஹீரோயினா நடிச்சவங்க பத்தியும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ த்ரிஷாவும், விஜயும் தான் நடிச்சிருந்தாங்க. அந்த படப்பிடிப்பு காலத்துல விஜயும், த்ரிஷாவும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நெருங்கி பழகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு வகையில ஒரு சொல்ல முடியாத ஒரு ஃபீலிங் இருந்துச்சு அப்படின்ற மாரி மூத்த நடிகை குட்டி பத்மினி இப்போ தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இவங்க இப்போ வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த தகவல் பார்த்தீங்கன்னா, மீண்டும் ஒரு மிகப்பெரிய பரபரப்ப ஏற்படுத்தியிருக்குங்க. ஏன்னா, இப்ப தான் ஒரு வழியா சங்கீதா மனசு மாறி விஜயோட சேர்ந்து வாழணும் அப்படின்ற ஒரு முடிவெடுத்து கேஸெல்லாம் வாபஸ் வாங்குனாங்க. வாங்குன 2 நாள், 3 நாள் கூட பொறுக்கலங்க. இப்ப அடுத்த செய்தி பரப்பிட்டாங்க. ஸோ இப்படி தான் எதையாவது ஒண்ணு பேசி யாராவது ஒண்ணு கொளுத்தி போட்டு போயிடுறாங்க. அவங்களுடைய வாழ்க்கை தான் இப்போ மிகப்பெரிய கேள்விக்குறியா ஆயிடுது. ஸோ இப்போ இந்த விஷயங்கள் பேசலாமா? பேசுனா சரியா இருக்குமா? அப்படின்னு கூட யாரும் யோசிக்கிறதில்ல. ஏன்னா, த்ரிஷா திருமணமாகாத ஒரு பெண்ணு. அந்த பொண்ண வச்சு அதிகமா இவ்வளோ தூரம் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ நட்பு அப்படிங்கிறது யாருக்கு வேணாலும், எப்போ வேணாலும் வரலாம். அது நல்ல நண்பர்களுக்கு கண்டிப்பா புரியும். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில, இவங்களுடைய உறவு என்னவா தான் இருந்தா என்ன? ஏன் இந்த விஷயத்த இப்படி போட்டு, போட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஸோ விஜய்க்கு தனியா இருந்தா கூட பரவால்ல. எல்லா பிரச்சனைகளையும் பேசினா பேசிட்டு போட்டும் அப்படின்ற மாரி இருந்துட்டு போலாம். ஆனா, அவர் இப்போ ஒரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா ஒரு சிறப்பான ஒரு உயர்ந்த ஒரு பதவியில, பொறுப்புல இருக்கிறாரு. அவருடைய பேர் கெட்டு போற மாரி, அடிக்கடி இந்த மாதிரியான விமர்சனங்கள் வந்துட்டே தாங்க இருக்கு. ஸோ, இதுக்கு கண்டிப்பா யாராவது ஃபுல் ஸ்டாப் வச்சு தான் ஆகணும் அப்படின்ற மாரி, சங்கீதா கூட ஒரு முயற்சி எடுத்து பார்த்துட்டாங்க. நான் விவாகரத்து பண்ண போறேன். அப்பயாவது அவங்களுடைய உறவுகள் குறித்து வெளியில பேசுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, அப்பயுமே இதுக்கான ரிசல்ட் கிடைக்கல. அ மீண்டும் பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்காக அவங்க எல்லாரும் இணைந்து வாழலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில, இப்ப திரும்பவும் பார்த்தீங்கன்னா, அதே பிரச்சனை தாங்க வந்திருக்கு. ஸோ ஒரு பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்னா, அத விட்டுட்டு போகாம, அத திருப்பி திருப்பி கிளறி விட்டுட்டே தான் இருக்காங்க. யாரோ ஒருத்தரு அந்த பிரச்சனைய பெருசு பண்ணி விட்டுட்டு போயிடுறாங்க. விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகம் அப்படின்ற ஒரு அரசியல் கட்சிய தொடங்கினதுக்கு அப்புறமா, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நெறைய பிரச்சனைகள், நெறைய விவாதங்கள். ஸோ இது எல்லாருமே பார்த்துருப்பீங்க. எல்லாருக்கும் இது தெரிஞ்ச விஷயம் தான். இதில மறைக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. குறிப்பா விஜய்க்கும் அவங்களுடைய மனைவி சங்கீதாவுக்கும் இடையே ஏற்பட்டிருந்த அந்த கருத்து வேறுபாடு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முக்கியமான காரணமே இந்த த்ரிஷா பொண்ணு தான் அப்படின்ற மாரி பேசிட்டு இருந்தாங்க. ஸோ த்ரிஷா தான் இதுக்கு காரணம் அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க. இந்த விஷயம் எல்லா டைமுமே சோசியல் மீடியால பரவிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இது வதந்தியா இருந்தா கூட இத பரப்பி விட்டுட்டு போயிடுறாங்க. இப்போ த்ரிஷா ஒரு நல்ல ஒரு பொண்ணு. த்ரிஷா என்னுடைய மகள் மாதிரி அப்படின்னு குட்டி பத்மினி சொல்லியிருக்காங்க. ஸோ நடிகை குட்டி பத்மினி த்ரிஷா மற்றும் விஜய் தொடர்பான சர்ச்சைகளுக்கு விளக்கம் கொடுக்கறது மாரி ஒரு சில விஷயங்கள பேசியிருக்காங்க. அதாவது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, த்ரிஷா எனக்கு மகள் மாதிரி. தேவையில்லாம த்ரிஷா மேல எந்த அவதூறும் பேசக்கூடாது. அந்த மாரி பேசுறதே பார்த்தீங்கன்னா, எனக்கு வருத்தம் அளிக்குது அப்படின்ற மாரி அவங்க பேசியிருக்காங்க. ஸோ இவங்க விஜய்க்கு ஃபேவரா பேசியிருக்காங்களா? இல்ல த்ரிஷாவுக்கு ஃபேவரா பேசினாங்களா? இல்ல 2 பேத்துக்கும் அகெயின்ஸ்டா பேசிட்டு போயிருக்காங்களா? அப்படின்றதே இப்ப எல்லாத்துக்கும் சந்தேகமாயிருச்சுங்க. ஏன்னா அப்படிதான் பேசியிருக்காங்க அவங்க. விஜயோட த்ரிஷா நட்பா இருந்ததுனால தான் விஜயோடைய வாழ்க்கையில பிரச்சனை ஏற்பட்டது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அது முற்றிலும் தவறு அப்படின்னு இந்த அம்மா பேசியிருக்காங்க, மறுத்திருக்காங்க. ஏன்னா விஜய், சங்கீதாக்கு இடையே பிரச்சனை கண்டிப்பா ஏற்பட்டிருக்கிறது உண்மையான ஒரு விஷயம் தான். ஏன்னா இந்த கருத்து வேறுபாடுகள் உருவாகியிருக்கிறது அப்படிங்கிறது இன்னைக்கு கிடையாதுங்க. அது எப்போலேருந்தே.
நேத்திக்கு ஆரம்பிச்சதும் கிடையாது. பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த பிரச்சனை வந்து இருந்துட்டு தான் இருந்தது. அவங்களுக்குள்ள வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மூலியமா சின்ன சின்ன பிரச்சனைகளா வந்து இருந்தது. வெளியில தெரியாம இருந்தது. பொதுவா கணவன், மனைவி அப்படின்னாலே கண்டிப்பா பிரச்சனை இருக்கும். 1000 பிரச்சனைகள் இருக்கும். அது அவங்களோட வந்து சரி பண்ணிடணும். ஏன்னா, எந்த காரணத்துக்காக அவங்களோட வந்து பிரச்சனைகள் வருது அப்படின்னே வந்து தெரியாதுங்க. பெரும்பாலும் கிராமப்புறங்கள்லலாம் அதுக்காக தான் சொல்லுவாங்க. கணவன், மனைவி பிரச்சனையில போய் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, அவங்க வந்து கண்டிப்பா இன்னைக்கு அடிச்சுப்பாங்க, நாளைக்கு உடனே வந்து சேர்ந்துப்பாங்க. அந்த மாரியான உறவு தான். அப்படி இருக்கும் பொழுது, இவங்களுடைய பிரச்சனைய மட்டும் ஏன் இந்த அளவுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா, அதுக்கு காரணம் வந்து த்ரிஷா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கதெல்லாம் கண்டிப்பா வந்து தப்பான ஒரு கருத்து அப்படின்ற மாரி அவங்க வந்து பேசியிருக்காங்க. ஏன்னா கணவன் மனைவியான அவங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு ஒரு பொண்ணு தான் காரணம், ஒரு பொண்ணு மட்டும் தான் காரணம் அப்படின்னு சொல்லக்கூடாது. அது வந்து ரொம்ப தப்பான விஷயம் அப்படின்னு அவங்க வந்து பேசியிருந்தாங்க. ஸோ இதுக்கிடையில விஜய் மற்றும் த்ரிஷா 2 பேருமே வந்து நல்ல நண்பர்களா இருந்தாங்க. ஆனாலுமே கூட ஏன் இவங்க வந்து திருமணம் செய்துக்காம விட்டுட்டாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் நெறைய பேருக்கு வந்து இருக்கு. அதுக்கும் பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு நல்ல பதில் கொடுத்துருக்காங்க. 2004ஆம் ஆண்டு வெளியான படம் தான் இந்த கில்லி படம். இந்த திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு காலத்திலேயே விஜய், த்ரிஷாவும் 2 பேத்துக்கும் வந்து நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு அப்படின்னும், நல்லபடியா தான் அவங்க 2 பேரும் காதலிச்சுட்டாங்க அப்படின்ற மாரியும் சொல்லியிருக்காங்க. ஆனா, அந்த உறவுக்கு விஜயோடைய தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகர் வந்து விருப்பம் தெரிவிக்கல. அதனால தான் இவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்ற மாரி அவங்க வந்து பேசியிருக்காங்க. இவங்க 2 பேத்துக்கும் பார்த்தீங்கன்னா, பிரிவு அப்படின்றது இதனால தான் வந்துச்சு. ஸோ 2 பேரும் ரொம்ப நாள் வந்து த்ரிஷாவும், விஜயும் வந்து சந்திக்காமயே தான் இருந்தாங்க. ரொம்ப இடைவெளிக்கு அப்புறமா தான் மீண்டும் சேர்ந்து நெறைய படங்கள்ல வந்து நடிச்சாங்க. ஸோ விஜய், த்ரிஷா மீண்டும் இணைந்து நடித்த திரைப்படங்களுக்கு அப்புறமா இவங்களுடைய நட்பு வந்து இன்னும் வந்து பல்வேறு விதமான சர்ச்சைகளுக்கு உள்ளானது. நெறைய பேச்சுக்கள் எழுந்துச்சு. இருந்தாலும் அதெல்லாம் வச்சு விஜயுடைய திருமண வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு த்ரிஷா வந்து காரணமாக்குறது அப்படிங்கிறது ரொம்ப தப்பு அப்படின்ற மாரி பேசியிருக்காங்க. ஸோ விஜய் மற்றும் த்ரிஷா காதல் அப்படின்றது எஸ்.ஏ. சந்திரசேகருடைய எதிர்ப்பு தொடர்பா நெறைய கூற்றுகள் வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே இவங்க சொன்ன விஷயங்கள் மட்டும்தான் தவிர, மற்றபடி இதெல்லாம் வந்து உறுதிப்படுத்திக்கிறதுக்கான எந்த எவிடன்ஸும் கிடையாது. ஸோ விஜய், த்ரிஷாவோ சரி, இல்லை எஸ்.ஏ. சந்திரசேகர் தரப்புல இருந்தும் சரி, எந்த விதமான அதிகாரப்பூர்வமான அறிவிப்புமே இன்னும் வெளியாகலைங்க. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா, பல ஆண்டுகளா ரசிகர்கள் மத்தியில இந்த மாரி விஷயம் தான் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ விஜய், த்ரிஷா உறவு உண்மையிலே என்ன அப்படின்ற கேள்விக்கு இன்னமும் விளக்கம் கிடைக்கல. ஸோ திரும்பவும் அந்த கேள்வி சமூக வலைதளங்கள்ல ஒரு விவாதமா வந்து மாறிடுச்சுன்னே சொல்லலாம். ஸோ இந்த விஷயங்களுக்கெல்லாம் இன்னும் எப்போ தான் வந்து முடிவு தெரிய போகுது அப்படின்னு யாருக்குமே தெரியலங்க. ஸோ 2 பேத்துக்குமே தனித்தனியான லைஃப் இருக்குது. ஸோ லைஃப்பை என்ஜாய் பண்ணி அவங்க இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் தேவையில்லாமல் யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று பேசிட்டு போயிடுறது அந்த அளவுக்கு வந்து சரியானு தெரியல. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸ் எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு அப்டேட்டில் நம்ம சந்திக்கலாம்.